வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு பவர் சப்ளை. பர்டிகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாமே கிளாஸ் டி போர்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிளாஸ் டி போர்டில் 50 ருபீஸில் இருந்து 4000 வரைக்கும் போர்டு இருக்குது. ஓகேவா? 4000 ரூபா போர்டு 3900 ரூபா. அந்த 3900 AS21 அப்படிங்கிற மாடல் இடம் இல்லாதனால வைக்கல. அதில் உங்களுக்கு 800 வாட்ஸ் அவுட்புட் வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் 220 சப் உங்களுக்கு 400 வாட்ஸ் 350 வாட்ஸ் அரௌண்ட் வரும். அப்போ நிறைய கிளாஸ் டி போர்டு இருக்குது. இந்த போர்டெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் ப்ளஸ் ஆம்பியர் வேணும். அப்போ தான் அது ஒர்க் பண்ணும். இது ஒரு 5.1. இந்த போர்டு ஒரு 5.1 போர்டு. 6 சேனல், 4 சேனலுக்கு 50 வாட்ஸ், 2 சேனலுக்கு 100+100, டோட்டலாக 400 வாட்ஸ். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் டிசி போதுமானது. அதாவது 12 வோல்ட் டிசி பேஸில் ஆரம்பித்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம், 26 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் 24/0/24 யூஸ் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணினீங்கன்னா அதில் வர்ற வோல்ட்டு 32 வோல்ட் வரும். போர்டு ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரக்கூடியது அப்படின்னா, அதனால தான் கிளாஸ் டி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு SMBS பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த SMBS இருக்கு. இந்த SMBS 24 வோல்ட், ஆம்பியர் 4 ஆம்பியர். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த போர்டு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த போர்டு இது 4 ஆம்பியர், 24 வோல்ட் 4 ஆம்பியர் போதும். இது போதும், இது ஒர்க் பண்ணும். ஆனால் நம்ம பாஸ் அதிகமாக கூட்டும் பொழுது அப்போ அதிகமாக கரண்ட் எடுக்கும். இந்த கரண்ட்டை டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு SMBS இருக்கணும். ஸோ இந்த SMBS 450 வரும், 450 ரூபா வரும். இந்த SMBS இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணால் இவ்வளோண்டு பவர் சப்ளை ப்ளஸ் ஒரு போர்டு இருந்தால் போதும். பாருங்களேன், இப்போ இந்த போர்டு இருக்கு இல்லையா, இது ஒரு கிளாஸ் டி போர்டு. நல்ல பக்கா குவாலிட்டி வரக்கூடிய போர்டு. ஒரு TFT கார்டு போட்டுக்கலாம். மொபைல்லேருந்து ஒரு ஸ்டீரியோ இன்புட் ஜாக் கொடுத்துக்கலாம். மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். டிசி பவர் சப்ளை, 2 ஸ்பீக்கரோட அவுட்புட் அல்லது 2 ஊஃபரோட அவுட்புட் எடுத்துக்கலாம். ஊஃபர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கொடுக்குற சிக்னல் பொறுத்து அவ்வளோதான். நீங்கள் என்ன சிக்னல் கொடுக்குறீங்களோ அதை ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ இது இந்த கிட், இந்த போர்டோட வேலை. இந்த போர்டுக்கு 24 வோல்ட் வேணும். இதுக்கு இந்த பவர் சப்ளை வேணும். அதே மாதிரி தான் இந்த போர்டு கிளாஸ் டி போர்டு 120 வாட்ஸ், 12 வோல்ட் 24 வோல்ட் கொடுக்கலாம். இந்த போர்டு இருக்கு. ஓகேவா? இதை எடுத்துடலாம். தென் அடுத்தபடியாக பாருங்க, இங்கே ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு 3169 இதனுடைய மாடல் நேம். 200 வாட்ஸ் பவர், 100 வாட்ஸ் சப், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் 50 வாட்ஸ், டோட்டலாக 200 வாட்ஸ். இந்த போர்டு பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக வரணும் அப்படின்னா அது கொடுக்குற வோல்ட்டு 24 வோல்ட்டாக இருக்கணும். கூடவே ஆம்பியர் அதிகமாக வேணும். 4 ஆம்பியர் போதும். சில நேரத்தில் நீங்கள் மேக்ஸிமம் வால்யூம் வைக்கிறப்ப தேவைப்படும். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த போர்டு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணணும். இது 800 ரூபா வரும், 800 ருபீஸ் வரும் இந்த போர்டு SMBS. இந்த போர்டில் 24 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை, கூடவே 12 வோல்ட் பவர் சப்ளை வரும். அப்போ 24 வோல்ட் ப்ளஸ் 12 வோல்ட் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு BT போர்டு கனெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு இதுலேருந்து வோல்ட் எடுத்துக்கலாம். BT போர்டு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். G-Starவுடைய BT போர்டு 200 ருபீஸ் வரும். LM324 IC யூஸ் பண்ணது. பக்கா அவுட்புட், பக்கா கிளாரிட்டி. ஓகேவா? அப்போது அந்த போர்டு இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 12 வோல்ட் கொடுக்க முடியும். அதாவது இந்த மாதிரி போர்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த போர்டு G-Star இதில் வித் கண்ட்ரோலோட வந்துடும். ஓகே, இதுக்கு 12 வோல்ட் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையருக்கு 24 வோல்ட் இதே போர்டுலேருந்து எடுத்துக்கலாம். அசத்தலான அவுட்புட் பக்காவாக கிடைக்கும். ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாவே போதும். அதாவது 1313 கேபினெட் ஸ்பேஸ் இருந்தாவே போதும், பக்காவாக பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, பாருங்க இந்த இடத்துல பவர் சப்ளை. ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது பிரைஸ் 800 rupees வரும்.
இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா நாளை கிடைக்கும். ஓகேவா? தென் இப்போ பார்க்கக்கூடிய பவர் சப்ளை இது கிளாஸ் டி போர்டு. அதான் சொல்லியிருக்கேன், இது 6 சேனல் அவுட்புட். இதுக்கு 24 வோல்ட் வேணும், நல்ல கிளாரிட்டி. 12 வோல்ட்டு சேஃப்டி ஜோன். 24 கொடுத்தாலும் இந்த போர்டு ஒர்க் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த 400 வாட்ஸ் அவுட்புட்டை நீங்கள் வந்து உணர முடியும். ஓகே, ஸோ அப்போ பவர் சப்ளை கண்டிப்பாக நமக்கு தேவை. இதே மாதிரி இன்னொரு 2.1 இந்த பவர் சப்ளை தான். ப்ரைஸ் வந்து 850 850 ரூபா வரும். இதில் டபுள் ஐசி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் உங்களுக்கு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்கலாம். அப்போ இந்த பவர் சப்ளை தேவைப்படும். இது ஒரு ஒன்லி சப்புக்கு மட்டும் இந்த போர்டு. சப்போட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு சப்போட வால்யூம் கூட்டிக்கிட்டு. இதில் வோல்ட் வந்து 12 to 24 வோல்ட் கொடுங்க. நல்ல 10 இன்ச்சு சப்பு பக்காவாக ஒர்க் பண்ணும் இந்த போர்டில். அப்போ 12 வோல்ட் கண்டிப்பாக தேவை. 8 ஆம்பியர் வரும். இதில் 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் இந்த போர்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இன்னைக்கு எந்த போர்டு எடுத்தாலும் சரி, அதில் கிளாஸ் டி ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் பண்ணுற வோல்ட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு 12 to 24 வோல்ட். இன்னொரு போர்டு இருக்கும். இந்த போர்டு இது ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் போர்டு. பக்கா அவுட்புட் வரக்கூடிய போர்டு. இதுக்கும் உங்களுக்கு 12 to 24. ஆக்சுவலாக இந்த போர்டுக்கு 12 கொடுத்தாவே உங்களுக்கு 24 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும் இந்த போர்டு. ஓகே, சரி, இதில் எல்லாம் வேறு என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 24 வோல்ட் 10 ஆம்பியர் 24 வோல்ட் 10 ஆம்பியர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீல்டட் டைப் பேக்கேஜில் இருக்கும். பட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பிடிக்கும். கேபினெட் பெருசாக இருந்தால் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். காம்பேக்டாக வேணுங்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி நெசசிட்டி தேவைப்படுது. ஓகே, இந்த சீல்டட் டைப் இதனுடைய ப்ரைஸ் வந்து 750 750 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்எஸ் இருக்குங்கிறதுக்காக தான். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் படிக்க விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படிப்பு தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் போதும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Thanks for watching this video.